Hello viewers, welcome to Speech Clan. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா Black Clover சீசன் 1 எபிசோட் 5 பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் எபிசோட பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே இல்லனா நம்ம சேனலுக்குள்ள போய் அந்த 4 வீடியோவும் செக் பண்ணி பாத்துருங்க. அந்த ஒரு 4 எபிசோட பார்த்தா தான் இந்த ஒரு எபிசோடுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அனிமே என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் என்ன புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகானை ஆல்ல போட்டுவாங்க. அப்பதான் இதுக்கு அப்புறம் போட போற எபிசோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எபிசோட் குள்ள போலாம். சண்டை ஸ்டார்ட் ஆனோட சேக்கி அவனோட கிரிம்வாரை யூஸ் பண்ணி ஒரு மேஜிக்கலான ஷீல்டு கிரியேட் பண்ணுவான். இந்த ஒரு ஷீல்டை தாண்டி எந்த ஒரு அட்டாக்குமே என்ன டைரக்டா அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லி சேக்கிய சொல்லும் போது அப்ப ஆஸ்டன் அவனும் ஜோக் பண்றதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவனோட கிரிம்வார்ல இருந்து அவனோட ஸ்வாட வெளியே எடுப்பான். சோ ஆஸ்டா பயங்கர ஃபாஸ்ட்ல போயிட்டு சேக்கியை அட்டாக் பண்ணும்போது அந்த ஷீல்டுன்றது பிரேக் ஆகுது மட்டும் இல்லாம சேக்கிக்கு டைரக்டான ஒரு ஹிட்ன்றது நம்ம ஆஸ்டா கொடுக்குறான். Black Clover சீசன் 1 எபிசோட் 5 The Road to the Wizard King ஸ்டார்ட் பண்ண ஆஸ்டா அந்த சேகேவை அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்ட்ல மூவ் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக போவான். அப்ப அந்த வில்லியம் பார்த்துட்டு இவன் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு ஏதாவது மேஜிக் யூஸ் பண்றானா அப்படின்னு யோசிக்கும் போது கேப்டன் யாமி இல்ல இவன் முழுக்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. ஆஸ்டாவும் பயங்கர ஃபாஸ்ட்ல மூவ் பண்ணி அந்த சேகே ஒரு அடியில கீழே நாக் அவுட் பண்ணிடுறான். அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுது மட்டும் இல்லாம இந்த டம்மி பீஸ் எங்க எவ்வளவு பெரிய கத்திய உருவணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப ஆஸ்டா என்னடா எல்லாம் முதுகு பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க பாரு, ஒரு நாள் கண்டிப்பா நான் ஒரு நாள் விசாட் கிங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா கத்தும் போது ஓகே காமெடி பீஸ் அப்படின்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கேப்டன் யாமி கூட இருக்கிற ஒருத்த வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவர்ஸுமே என்னால சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது அது கேப்டன் யாமியும் ஆமா அவன் முழுக்க இந்த ஒரு பேட்டில் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கான். நான் அவனோட தலையில கையை வச்சிட்டு இருக்கும் போது கூட என்னால எந்த ஒரு மேஜிக்குமே அவன் கிட்ட இருந்து சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. சுத்தமா எந்த ஒரு மேஜிக் பவர்ஸுமே இல்லாத ஒருத்தன் விசாட் கிங் ஆகணும்னு நினைக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டிசிபேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கேமியும் நினைப்பாரு. சோ அடுத்த பேட்டில் ரெண்டு பேருமே அவங்களோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. ஒருத்த மண்ணி இன்னொருத்த வாட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கலந்து அந்த ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து ஆஸ்டம் என்னடா இப்படி சண்டை போறானுங்க அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்புறம் அந்த ஒரு இடத்துல ஓரமா நம்ம யூனோ மட்டும் எந்த ஒரு ஆப்பரண்ட்டுமே இல்லாம தனியா நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போயிட்டு நான் தலைவன் கூட யாருமே இல்லையா நம்ம ரெண்டு பேர் ஜோடி போட்டு சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு யூனோ கூட சண்டை போட ரெடி ஆகும். அப்ப யூனோட பேரு சலிமே, இவன் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியா இருப்பான். அந்த ஒரு தைரியத்துல நம்ம யூனோ கிட்ட என்னதான் அந்த ஒரு 4 லீஃப் ரிமர் இருந்தாலும் ஒரு நோபல் ஃபேமிலியோட வெல்த்தோ ஸ்டேட்டஸும் உன்னை தோக்கடிக்க போதுறா அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம யூனோ கூட சண்டை போறதுக்காக வந்திருப்பான். அப்ப அந்த சலிமும் ஓகே நீ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்க, உன்னை தோக்கடிச்சு திரும்ப அதே ஒரு கிராமத்துக்கு அனுப்புறேன், நீ அங்க போயிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கதையா சொல்லு, இப்ப நான் உன்னை தோக்கடி கதையும் போயிட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு கதையா சொல்லு அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அதான் ஒரு லைட்னிங் பவர் மாதிரி யூஸ் பண்ணுவான். அதுல ஃபுல்லா எனர்ஜி சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம யூனோவை அட்டாக் பண்ணுவான். ஆனா யூனோ அதுக்கெல்லாம் அசர மாதிரியே தெரியாது. அந்த ஒரு இடத்துல ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்ணி அந்த ஒரு அட்டாக் ஈஸியாவே டிஃபெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த சலிமையை வானத்துல தூக்கி அடிச்சிருவான். அதை பார்த்து ஆஸ்டம் என்னடா நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பான். நம்ம யூனோ போட்ட சண்டே எல்லாருமே பார்த்துட்டு அந்த பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சு இருக்கும்போது கேப்டன்ஸ் எல்லாருமே இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி எல்லா எக்ஸாமினேஷனுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கேண்டிடேட்டா நாங்க கூப்பிடுவோம். அந்த கூப்பிட்ட எல்லா கேண்டிடேட்லயுமே ஏதாவது ஒரு கேப்டனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க அவங்களோட டீமுக்கு உங்களை ஆஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை ரெண்டு கேப்டன்ஸுமே சேர்ந்து அவங்களோட ஸ்குவாட்ல உங்களை எடுக்கிறதுக்காக ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்குவாடுக்கு போலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எந்த ஒரு கேப்டனுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லைனா 1 by 1 வருவாங்க. எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் 40 பேரை ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா தான் 1 by 1 எல்லாருமே செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னதான் 1-2 பேரை செலக்ட் பண்ணாலும் மேஜரா அந்த ஒரு இடத்துல பல பேர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. அதை பார்த்து ஆஸ்டாக்ல நடுங்க ஆரம்பிச்சிடும். மேஜிக்கல் நைட் ஆகிறது ரொம்ப ஈஸியில போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்டாவும் நினைக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா யூனோவோட டர்னுங்கிறதும் வரும். யூனோவும் போய் நிற்கும் போது கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா 9 கேப்டன்ஸுமே அவங்களோட ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்காக அவனுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னடா இருக்கிற எல்லா 9 பேருமே இந்த ஒரு பையனுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுவாங்க. அது யூனோவும் அவனோட மனசுக்குள்ள நான் எந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்தா விசாட் கிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் கோல்டன் டான்ஸ்ல சேர்ந்துக்கிறேன். அதாவது அந்த ஒரு வில்லியமோட ஸ்குவாட்ல நம்ம யூனோ போய் சேர்ந்துருவோம். அதை பார்த்து மிச்சம் இருக்கிற எல்லா கேப்டன்ஸுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா ஆஸ்டா அந்த ஒரு இடத்துல போய் நிக்கும் போது யூனோக்கு இருக்கிற 9 கேப்டன்ஸுமே அவங்க டீம்ல எடுக்கிறதுக்காக கையை தூக்குனாங்க. யூனோ என்னோட ரைவல், நான் அவனை கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும், என்ன எந்த ஒரு ஸ்குவாட்ல எடுத்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஆஸ்டாவை எந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்துமே எந்த ஒரு கேப்டனுமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதை பார்த்து ஆஸ்டாவால சுத்தமா அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. ஆஸ்டா இல்ல இப்படிலாம் நடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது மத்த பசங்க எல்லாருமே சீக்கிரமா போட அடுத்தது நாங்களா செலக்ட் ஆவானமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆஸ்டாவும் இல்ல இப்படிலாம் நடக்கவே கூடாது, கடைசி நேரத்துல எல்லாமே இப்படி சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்டா நினைக்கும் போது கேப்டன் யாமி எந்திரிச்சு நின்று எதிர்பார்த்தது தான், நீ வேற என்னடா நினைச்ச குட்டி பையா, உன்னோட மேஜிக்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல, அது ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் உன்னை ஏதாவது ஒரு கேப்டன் செலக்ட் பண்ணிருப்பாங்க, சுத்தமா மேஜிக் பவரே இல்லாத ஒருத்தனை எந்த கேப்டன் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. மேஜிக்கல் நைட்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, மேஜிக் இருந்தாதான் நைட் அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. கேப்டன் யாமி அந்த ஒரு இடத்துல அவரோட பவர்ங்கிறத ஷோ பண்றாரு. அதை பார்த்த எல்லாருமே என்னடா இந்த அளவுக்கு பவர் வருது அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. கேப்டன் யாமி யாரோ ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ்டா கிட்ட வருவாரு. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேப்டன் இந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. கேப்டன் யாமியா ஆஸ்டா கிட்ட வந்து நீ விசாட் கிங் ஆகணும் தானே இங்க வந்த, நீ விசாட் கிங் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கிற 9 கேப்டன்ஸையுமே நீ சர்பாஸ் பண்ணி எங்களை தாண்டி போகணும், ஐ மீன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய என்ன நீ தோக்கடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்டா கிட்ட கேப்டன் யாமி வந்து சவால் விடுவாரு. அதுக்கு ஆஸ்டா என்னதான் நீங்க என்ன ஒரு மேஜிக்கல் நைட் ஆகிறதுக்காக செலக்ட் பண்ணாம இருந்திருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு நாள் திரும்ப வருவேன், நான் எத்தனை தடவை தோத்தால திரும்ப நான் முயற்சி பண்ணுவேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் விசாட் கிங்காக மாறுவேன் அப்படின்னு சொல்லி யாமியோட மூஞ்ச பார்த்து நம்ம ஆஸ்டா சொல்லுவான். அதை கேட்ட யாமியும் கொஞ்ச நேரம் நம்ம ஆஸ்டாவை முறைச்சிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ நல்லா ஜோக் பண்ற மேன், நீ என்னோட பிளாக் புல் ஸ்குவாட்ல சேர்ந்துற அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. உனக்கு வேற வழி இல்லை, நீ கண்டிப்பா இந்த ஒரு ஆஃபர் ஏத்துட்டு தான் ஆகணும், உன்னை நான் அங்க கூட்டிட்டு போயிட்டு உரின்னு உரிப்பேன், இருக்கிற எல்லா வேலையும் உன்னை வச்சு தான் நான் செய்ய வைப்பேன், அந்த எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நீ ஒரு விசாட் கிங்காக மாறுவ அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்லுவாரு. அதை கேட்ட ஆஸ்டாவும் இத்தனை நாள் அவன் செஞ்ச கடின உழைப்பு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு என்னோட லட்சியத்தை நோக்கி முன்னேறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி ஆஸ்டா அந்த இடத்துல சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமா எல்லாருமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாதி பேர் அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆகாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே அடுத்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே அவங்கள உற்சாகம் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா ஆஸ்டா யூனோ ரெண்டு பேருமே பார்த்து பேசுவானுங்க. ஆஸ்டா வந்து நான் பிளாக் புல்ஸ்ல இருக்கிறேன், நீ கோல்டன் டான்ஸ்ல இருக்கிற, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விசிட் கிங் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா சொல்லுவான். அதுக்கப்புறமா ஆஸ்டாக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். ஆஸ்டா பாத்ரூம் ஓட ஆரம்பிச்சிருவான். தேவலாம பாம்பு வரவெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா பாத்ரூம் பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப செகண்ட் வரமா நின்றுட்டு இருந்தது. இப்ப பாத்ரூம் குள்ள போவான். இவனே ஒரு ஸ்குவாட்ல எடுத்துருப்பானுங்க. அதாவது இந்த ஒரு ஜாக் த ரிப்பர், கிரீன் மேக்டிஸ் இந்த ஒரு ஸ்குவாட்ல இந்த ஒரு சேகே எடுத்துருப்பானுங்க. சோ நோபலுங்கிற காரணத்துக்காக தூக்கி அந்த ஒரு ஸ்குவாட்ல போட்டு இருந்திருக்காங்க. டேய் ஆஸ்டா, உன்னால தான் ஒரு லோ ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட்ல என்ன சூஸ் பண்ணிருக்காங்க, நீ என்ன தோக்கடிச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்ன மாரி வர ஆளா விசாட் கிங் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு வெசபல்லியை உருவாக்கி அந்த ஒரு பாத்ரூம் உள்ள அனுப்புவான். அப்போ ஒரு மேஜிக்கல் ஈகிள்ங்கிறது அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு லிசார்ட தூக்கிட்டு போயிடும். யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா யூனோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆஸ்டா கிட்ட கூட நிக்கிறது உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி யூனோ சொல்லுவான். அதுக்கு சேர்க்கவும் இல்ல ப்ரோ, நான் ஆஸ்டாக்கு பாய் சொல்லலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தச்சு போயிடுவான். அப்ப ஆஸ்டாவும் வெளியே வந்து இப்பதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஆஸ்டா யூனோ ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்குவாடுக்கு போவானுங்க. ஆஸ்டா கேப்டன் யாமியை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருந்திருப்பான். அப்ப யாமியை ஏன்டா நான் ஒரு ஸ்குவாட் கேப்டன் என்னையே வெயிட் பண்ண வைக்கிறேடா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆஸ்டா ஏற்கனவே வந்ததுன்னு சொல்லி எதிர்த்து பேசுவான். அப்புறம் கேப்டன் யாமி கூட இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு போர்ட்டல வந்து டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணுவான். ஏன்னா இப்ப ஆஸ்டா கிட்ட மேஜிக் பவர்ஸ் இல்லாதனால அவனால பார்க்க முடியாது. அதனால இப்ப சீக்கிரமா போறதுக்காக தான் இந்த ஒரு மேஜிக் யூஸ் பண்றாங்க. அது கேப்டன் யாமியோ நீ சீக்கிரமாவே இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்டா கிட்ட சொல்லுவாரு. அப்பதான் அவருக்கு அவன் ஞாபகம் வரும், உங்ககிட்ட தான் மேஜிக் பவர்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போர்ட்டல் நம்ம ஆஸ்டாவை தூக்கி போடுவாரு. ஆஸ்டா வந்து ஒரு போர்ட்டல் வெளியா வந்து ஒரு இடத்துல விழுந்து கிடப்பான். என்னன்னு பார்த்தா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு மாரி இருக்கும். அந்த ஒரு வீடுங்கிறது பயங்கரமா ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். கேப்டன் யாமி இது ரொம்ப அழுக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்டா அழுக்கா இருக்கும் சுத்தமா இருக்கும், இனிமே இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு நான் தான் ஆஸ்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவு திறக்கும் போது பட்டாலும் ஒரு பிளாஸ்ட் ஒன்று வெடிக்குது. ஆஸ்டா பறந்து போயிட்டு கீழே விடுவான். அப்ப கேப்டன் யாமி இருக்கிற எல்லா மேஜிக்கல் நைட்ஸோட ஸ்குவாடை விட இருக்கிறதுல ரொம்ப மோசமான கிரேசியான ஒரு ஸ்குவாடுக்கு உன்னை வரவேற்கிறேன்டா குட்டி பையா அப்படின்னு சொல்லி கேப்டன் யாமி சொல்றதோட இந்த ஒரு எபிசோடுங்கிறது அப்படியே முடியுது. சோ இந்த ஒரு எபிசோடுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோடுக்கு லைக் பண்ணிட்டு இந்த ஒரு எபிசோடு இது வரைக்கும் பார்க்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகான்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போட போற எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.